அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 19ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். வழக்கமாக நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல் இல்லை ஒரு தகவல் சேனல்னு சொல்லலாம். இன்றைக்கி என்ன ஷேர் மார்க்கெட்டில் தகவல் கிடைச்சிருக்கிறத திரட்டி மொத்தமாக சொல்ல தான் நம்ம சேனல். ஸோ இது முழுக்க தகவலின் அடிப்படையில் இல்லை செய்தியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காணொலி தான் சொன்னாங்க. ஸோ எந்த ரெக்கமெண்டும் பண்ணுறதில்ல. நம்ம சொல்கிற தவறுகளில் இன்ஃபர்மேஷனில் செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட இந்த நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த தகவலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அவங்க முடிவிடுங்க. நான் ஒரு செபி அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு நண்பர்கிட்ட சொல்ல மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல. ஸோ நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ வந்துடும். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா தகவல் உடனுக்குடனே கிடைச்சா தான் நம்மளுக்கு அதில் பயன் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வழக்கமான டிஸ்க்ளைமர் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது டிவெண்ட் ஷேரு. அது நிறைய கம்பெனி டிவெண்டோட ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பிட்டு ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் ஸ்பிட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் டாடா மோட்டரோட மெர்ஜர் ரேட்டு ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ் அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். ஸோ இந்த வருஷப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்குறது டிஎம்சிசி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட். கான்பேஸ் 278 ரூபா டிவெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 4% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டு டேட் வந்து 28 ஆகஸ்ட் 2024. செக்டர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. டிஎம்சிசி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட். கணேஷ் ஈகோஸ்பியர் லிமிடெட். கான்பேஸ் பார்த்தீங்கன்னா 1828 ரூபா ஒரு ஷேருக்கு டிவெண்டாக தராங்க. கான்பேஸ்க்கு டிவெண்டியில் ஒரு பேருக்கான டிவெண்டியில் தான். இதற்கான ரெக்கார்டு வந்து 3 செப்டம்பராக இருக்கலாம். கொஞ்சம் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஜிகே வயர்ஸ் லிமிடெட். கான்பேஸ் பார்த்தீங்கன்னா 99 60 பைசா டிவெண்டாக தராங்க. டிவெண்டியில் 1/2%க்கும் அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டு வந்து 5 செப்டம்பர். செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதர் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்டில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. முக்கியமாக வயர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. ட்ரீடவுன் வால்ஸ் லிமிடெட். கான்பேஸ் 4146 ரூபா டிவெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. டிவெண்டியில் 4%. இது வந்து கரண்ட் டிவெண்ட். கரண்ட் பேஸ்க்கும் கரண்ட் டிவெண்டுக்கும் உள்ள ஈல்டு தான், வருஷத்துக்கானது கிடையாது. கரண்ட் டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% வருது. இதற்கான ரெக்கார்ட் 6 செப்டம்பர் 2024. செக்டார் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டிவெண்ட் தராங்க. ஸோ மொத்தமாக டிவெண்டியில் இவ்வளோ தான். அடுத்து குஜராத் கேஸ் லிமிடெட் 590 ரூபா கரண்ட் பேஸு 5 ரூபா 66 பைசா டிவெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. டிவெண்டியில் 1% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு வந்து 9 செப்டம்பர். செக்டார் பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிஎன்ஜி பிஎன்ஜி சப்ளையராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க குஜராத் கேஸ். ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் லிமிடெட். கான்பேஸ் 170 ரூபா டிவெண்டாக தராங்க. டிவெண்டியில் 1/2%க்கும் அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் டேட் 13 செப்டம்பர். செக்டார் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டிவெண்ட் தராங்க. இந்துஸ்தான் ஹேண்டி லிமிடெட் 523 ரூபா கான்பேஸு 2 ரூபா பைசா டிவெண்ட் தராங்க. டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 1/2% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 17 செப்டம்பர். ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டவுட் இருக்குது. செக்டார் ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. பிலானி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் 4853 ரூபா கரண்ட் பேஸு 15 ரூபா ஒரு ஷேருக்கு டிவெண்டாக தராங்க. டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 4% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டு வந்து 20 செப்டம்பராக இருக்கலாம். செக்டர் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனியாக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. பிலானி இன்வெஸ்ட்மெண்ட். சாப்பியர் ஃபுட்ஸ் இந்தியா லிமிடெட் 1559 ரூபா கரண்ட் பேஸு ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி 1:5. ஃபேஸ் வேலி 10 இருக்காத 2 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு 5 பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்டு வந்து 5 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. அடுத்து ஆந்திரா பேப்பர் லிமிடெட். கான்பேஸ் 530 இவங்களும் ஆல்ரெடி ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க 1:5. ஃபேஸ் வேலி 10 இருக்காத 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகுது. இதற்கான ரெக்கார்டு வந்து 11 செப்டம்பர்னு சொல்லுவாங்க கம்பெனி. செக்டர் வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஆந்திரா பேப்பர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது டாடா மோட்டார்ஸ். இந்த நியூஸ்க்காண்டி தான் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் நம்மளுக்கும் ஒரு நல்ல நியூஸ் இல்லாமல் வியூஸ்லாம் குறைஞ்சிட்டே போச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நல்ல ஒரு நியூஸ் கிடைச்சோன்னே ஃபஸ்ட்டாக நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். நீங்கள் வேணால் வேறு நியூஸில் போய் பாருங்கள். இந்த நியூஸ் மோஸ்ட்லி நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, உறுதியாக சொல்ல முடியாது. டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் அதாவது டாடா மோட்டார்ஸு டாடா மோட்டார் டிவிஆர் ரெண்டுமே மெர்ஜ் ஆக போகுது. நம்ம இதெல்லாம் பழைய தெரிஞ்ச விஷயம் தான். இதில் நிறைய ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருந்துச்சு முதல்ல, பட் இப்போ குறைஞ்சிட்டு. இந்த மெர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட் தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 செப்டம்பர். அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி தான் ரெக்கார்ட் உங்களுக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரேஷன் நம்ம ஆல்ரெடி தெரிவித்தது தான். நம்ம 10 டாடா மோட்டார் டிவிஆர் வச்சுருந்தா 7 டாடா மோட்டார் லிமிடெட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், 10 டாடா மோட்டார் டிவிஆர் இருந்தால் 7 டாடா மோட்டார் மோட்டார் லிமிடெடோட ஷேர் வந்து நமக்கு கிடைக்கும். அதுமாதிரி இந்த டாடா மோட்டார் டிவிஆர் வந்து அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். அது வந்து எக்ஸ்டிங்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டாடா மோட்டார் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த டாடா மோட்டரில் தான் டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுமே பிரித்து எடுக்க போகிறாங்க. அது வந்து இன்னும் ஒரு வருஷம் கிட்ட ஆகும். பட் இப்போதைக்கு டாடா மோட்டர் டிவிஆரை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ டாடா மோட்டர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 10 ஷேர் டாடா மோட்டர் டிவிஆரில் வச்சுருந்தீங்கன்னா
7 ஷேர் வந்து டாடா மோட்டார்ஸில் கிடைக்கும். இந்த இப்போ உள்ள கரண்ட் ரேஷியோக்கும் நீங்கள் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லை. ஏன்னா கரண்டாக பார்த்தீங்கன்னா 749 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டாடா மோட்டார் டிவிஆர். ஸோ நம்ம 10 ஷேருக்கு 7490 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதே டாடா மோட்டார்ஸோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1087. ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு 7 ஷேரை டிவைட் 10 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 7616 ரூபா வருது. ஸோ டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 126 ரூபா தான் பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் 10 ஷேர் டாடா மோட்டார் டிவிஆர் இன்றைக்கி இந்த டேட்டில் இந்த ரேட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் டாடா மோட்டராக கிடைக்கும் போது 126 ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெக்கமெண்ட் வரக்குள்ளே ரேட் மாறிட்டே இருக்கும். ஸோ பெருசாக பெனிஃபிட் இருக்கா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டாடா மோட்டார் டிவிஆர் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இந்த மாதிரி ஷேரை வந்து ரவுண்ட் ஃபிகரில் மெயின்டைன் பண்ணிங்க ரொம்ப நல்லது. ரவுண்ட் ஃபிகரில் மெயின்டைன் பண்ணாட்டா என்ன ஆகும்னு கேட்பீங்க. ஒன்றுமே ஆகாது. அதுக்கு உண்டான பணம் கிடச்சிரும். பட் அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு அந்த டாடா மோட்டர் டிவிஆரை 10 மடங்கில் 10, 20, 30, 40 இந்த மடங்கில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 10 வாய்ப்பாடு மடங்கில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முழுசாக ஷேர் கிடச்சிரும். ஸோ அது உடனேக்கே கிடச்சிரும். இந்த பேமெண்ட்லாம் வர்றது ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரேஷியோ மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்கள் விருப்பம் தான். அதுமாதிரி டாடா மோட்டர் வச்சுருக்கவங்களுக்கு என்ன ஆகும், அது ஒன்றுமே ஆகாது. உங்கள் ஷேர் அப்படியே தான் இருக்கும். அது பாட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் வராது. அது வேணால் நாளைக்கு வேணால் டாடா மோட்டர்லேருந்து கமர்ஷியல் வெஹிக்கிளை பேசஞ்சர் வெஹிக்கிளை பிரிக்கும் போது உங்களுக்கு இன்னும் 2 ஷேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஷேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு டாடா மோட்டர் டிவிஆர் மட்டும்தான் நோட் பண்ணணும். டாடா மோட்டர் மோட்டர்ஸில் எந்த மாற்றமும் இருக்காது. அது பாட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 408 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இந்த ஆர்டர் அன்றைக்கி நேற்றே கிடச்சிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக்காக தான் மேலே போயிட்டு. காரணம் வந்து 2925 கோடி 52 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. 3 கிளைண்ட் இதோட சேர்ந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. அடுத்து ஈசான் டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 59 ரூபா 56 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 600 மில்லியன் இந்திய ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். நாலேஜ் மரைன் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் லிமிடெட் 1255 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 9 கோடியே 69 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நியூ மங்களூர் போர்ட் அத்தாரிட்டி. மிஸ்ரா தாத்து நிகம் லிமிடெட் 435 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 285 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கம்பெனி யார் கொடுத்தாங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணல. அடுத்து நாம் பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதாவது முடிவெடுக்க வாய்ப்பு தான் இருக்குது. 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது வர்தமான் பாலிடாக்ஸ் லிமிடெட் 9 ரூபா 80 பைசா கரண்ட் ப்ரைஸ். 22 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த போர்டு மீட்டிங்கில் ரைட் இஷ்யூ குறித்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து ரைட் இஷ்யூ என்ன ரேஷியோவில் கொண்டு வராங்க, என்ன ப்ரைஸில் கொண்டு வராங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் மட்டும்தான். ஸோ இதுக்கு அர்த்தம் நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. இது இன்றைய தகவல் மட்டும்தான். ஸோ இதில் நீங்கள் அந்த ஸ்டாக் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒண்டர்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 1486 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 22 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. அதை வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 இல்லை 5 இல்லை 1 அது என்னங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1176. இவங்க 22 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. பைபேக் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேஸ் ஸ்டாக்கை வந்து பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நிறைய ஸ்டாக் பைபேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வருஷத்தில் இவங்க வந்துட்டாங்க. ஸோ எந்த ரேஞ்சில் என்ன மாதிரி அமௌண்ட்டில் பைபேக் பண்ணுறாங்க இந்த விவரங்கள்லாம் நமக்கு 22 ஆகஸ்ட்லாம் தெரிய வரும். ஸோ இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 22 ஆகஸ்ட்டில் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். செக்டர் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்குறது சமீரா அக்ரோ அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் 81 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இவங்க போர்டு மீட்டிங் வந்து 26 ஆகஸ்ட்டில் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. கம்பெனி நல்ல ரிசர்வ் இருக்குது. ஸோ போனஸ் நல்லா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது ஒரு எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ லாட் சைஸில் தான் பை பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800 குவான்டிட்டி. அது குறைஞ்சி பை செல்லிங் இல்லை. நான் சொல்கிறது தகவல் மட்டும்தான். பையோ செல்லோ பண்ண சொல்ல. ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு இருக்கிற பணத்தில் நீங்கள் போய் பை ஆர்டர் போட்டிங்கன்னா 800 குவான்டிட்டி பை ஆயிரும். அப்புறம் பெரிய அமௌண்ட் லாக் ஆயிரும். ஸோ இது வந்து அமௌண்ட் இருந்தால் தான் கட் ஆகும், இல்லைன்னா கட் ஆகாது. ஸோ இது வந்து தகவலாக மட்டும் பாருங்கள். ஸோ மார்க்கெட் லாட் சைஸ் வந்து 800 குவான்டிட்டி. அது குறைஞ்சி பை செல்லிங் இல்லை. இது ஒரு தகவல் தான். செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சமீரா அக்ரோ அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட். நிறைய பேர் சொல்லுவீங்க இது எதுக்கு அடிக்கடி நீங்கள் தகவல் நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தான் தெரியுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நீங்கள் ரெகுலராக பார்க்குற உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தான் இந்த வீடியோ புதுசாக யாராவது பார்த்து இதை பார்த்து தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அடிக்கடி அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ கொஞ்சம் கேட்க கஷ்டமாக இருக்கலாம், பட் இது ஒரு கட்டாயம். அடுத்து இன்றைக்கி நியூஸ் முடிஞ்சுது. இதே போல் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.